வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க தக்காளி குழம்பு வைக்கலாம். தக்காளி ஒரு 10 தக்காளி எடுத்துருக்கேங்க. நான் அந்த தக்காளி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதை அரைச்சிட்டு வந்தோன்னா வெங்காயம் நிறைய வெங்காயம் போட்டதாங்க நல்லாயிருக்கும். இது ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் கலந்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, சோம்பு போட்டு தாங்க தாளிக்கணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். வாங்க அடுப்பை ஆன் பண்ணி கடாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த சோம்பு போட்டுடலாம். வெங்காயம் போட்டுடலாங்க. நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இப்போ நல்லா வாசம் வந்துட்டுங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். அது தக்காளி எடுத்து நம்ம ஊற்றிடலாங்க. பச்சையாக அரைச்ச தக்காளி தாங்க இது. நல்லா வதக்கணுங்க தக்காளியை. அப்போ தான் நல்லா தக்காளி குழம்பு வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா நம்ம வதக்கிடுவோம். இதை இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. உப்பு போட்டுடலாம். அதான் நல்லா சீக்கிரம் நம்ம வதங்கும். தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம தேங்காயை ஊற்றிடலாம். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா, மல்லி ஜாமான்லாம் சேர்த்து அரைச்சோம்னாங்க, அந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சோன்னா இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குழம்பு ரெடி. ஒரு கொதி வந்தாலும் நம்ம இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, தயிர் சாதம். இப்போ நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த மிளகாய் பச்சை வாசமும் நல்லா கொதிச்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி குழம்பு கொதிச்சிருச்சுங்க. அவ்வளவுதாங்க, இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். பாருங்க, சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். முட்டை அவிச்சு அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.